அடிமைப்பட்டு போய் செத்துருப்பான். அவனுக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல போராட்டத்துக்கு போடாத. அது அல்ல போராட்டம். இயேசுக்காக விசுவாசத்து உன் மரண பரியந்தமோ இயேசுக்காக நீ மரணிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறீங்க பாருங்க. அதுதான் நமக்கு ஒரு நல்ல போராட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நல்ல போராட்டத்தை நாம போராடி ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, பொறுமை கடலினும் பெரியது. அப்போ அப்பேற்பட்ட காரியங்கள் நமக்குள்ள மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லினார். எல்லா விதமான பொறுமையோடு, நம்பிக்கையான பொறுமையோடு, கிறிஸ்துவின் பொறுமையோடு, பரிசுத்தவான்களின் பொறுமை நமக்கு காணப்பட வேண்டும். அந்த பரிசுத்தவான்களின் பொறுமை நீங்க வாழ்ந்தீங்க என்று சொன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறார். கடைசியா வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. நீங்க அவர் மேல விசுவாசமாய் பரிசுத்தவான்களோடு இருக்கிற அந்த பொறுமை நம்மோடு வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். அந்த திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த வாசலை திறவுகோல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பொறுமை மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் பொறுமை நாம் தேவன் மேல வைத்து அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும், ஏன் அவருக்காக எதையும் செய்யும் தைரியத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பொறுமை நம்ம என்ன பண்ண செய்யுமா, நம்முடைய வாழ்க்கையில பொறுமை மிகவும் அவசியமான ஒன்று. இந்த பொறுமை எதை காட்டுகிறது என்று சொன்னால், தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு. ஆண்டவர் செய்வார், என் தேவன் எனக்கு செய்வார், என் அப்பா எனக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வைக்கிறது பாருங்க. அதுதான் இந்த பொறுமை. தேவன் வைத்த அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும், ஏன் அவருக்காக எதையும், இயேசுக்காக நான் என்ன பண்ணுவேன், எதையும் செய்வேன் என்ற தைரியத்தை நமக்கு உண்டாக்கும். அப்படி இல்லாம பயத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் அந்த பொறுமை நமக்குள்ள இல்லை. தேவனுக்காக எதையும் செய்கிற துணிவு நமக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பொறுமையோடு இருப்போம், தேவ சித்தத்தை காத்துக்கொள்வோம். பொறுமையோடு இருப்போம், தேவ சித்தத்தை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.